பிரம்ம முகூர்த்த நேரத்துல மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ஓம் நமோ சுக்க தேவாய நமகன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. எவ்வளவு டைம் சொல்லலாம்? 108 டைம், 108 டைம் சொல்றது ரொம்ப சிறப்பு. ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு நாள் இருக்கா அப்படின்னா, எஸ், ஒரு மாதமும் ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல நீங்க பிரார்த்தனை செய்யும் போது இன்னும் ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு அமையும். திருவோணம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரத்தில் தான் இவர் பிறந்தார். அதனாலதான் அந்த நாளை சொல்றேன். அந்த நாட்கள்ல உங்க பக்கத்துல இருக்க கோவில்களுக்கு போங்க. நிச்சயமா சுக பிரம்ம மகரிஷி இருப்பாரு. அங்க நீங்க பிரார்த்தனை செய்யலாம். அவருக்கு என்ன வழிபாடுக்கிறதா நீங்க என்ன வைக்கலாம், பிரசாதமா கொடுக்கலாம் அப்படின்னா, தயிர் சாதம் ரொம்ப ஃபேமஸ் அவருக்கு. அதை நீங்க கொடுக்கலாம், அன்னதானமாகவும் கொடுக்கலாம். துளசி மாலை வாங்கி போட்டு நீங்க அவருக்கு பிரார்த்தனை செய்யலாம். அடுத்தது, இவர் எந்த கோவில்ல இருக்காரு அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். சுக பிரம்ம மகரிஷி புராணங்கள் வழியாக பார்க்கும்போது முதல்ல போயிட்டு கிளி அவதாரமா உட்கார்ந்து ஆசிர்வாதம் பண்ண இடம் அப்படின்னா சேலம்ல இருக்க சுகவனேஸ்வர்